நேயர்களே and welcome to ஆரோக்கியமான சுவையோ சுவை. ஆரோக்கியமான சுவையோ சுவை. So நேர்ல இன்னைக்கு நம்ம chef வந்து I don't know என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏதோ டிஃபரண்டா பாப்படி பார்க்கறேன், சாட் பார்க்கறேன். So maybe chef grilled chicken and papdi chaat. Correct, exactly. So expert ஆயிட்டீங்க. Grilled chicken with papdi chaat. So chicken papdi chaatக்கு தேவையான பொருட்கள் grilled chicken, papdi, சேவ், பச்சை மிளகாய், சாட் மசாலா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, லெமன், கொரியாண்டர் சட்னி. சோ இதெல்லாம் தான் ஷெஃப் தேவையான பொருட்கள் இல்லையா? இது முக்கியமான நெசசரியானது एक्चुअली. ஓகே, சோ இது பேசிக். இது பேசிக் நீங்க வந்து பண்ண முடியும். இதுக்கு மேல என்ன அடிஷனல் நம்ம ஒண்ணா நம்ம கேட்போம் ஷெஃப். சோ and also முக்கியமா வந்து ஹெப்சிபாவும் வந்திருக்காங்க. சோ ஷெஃப் நீங்க ஆரம்பிங்க ஷெஃப். grilled chicken. So the breast piece actually. Okay. So breast cut எடுத்துக்கார chef இதுக்கு and அந்த இதே மாதிரி தான் olive oilல rosemary and thyme போட்டு நல்லா grill பண்ணி. சார் chef இது வந்து எவ்வளவு நேரம் chef இத grill பண்ணுவீங்க இத? So மெல்டன் வீட்ல செய்யறதுனா 20 minutes actually. தவால கூட செஞ்சுக்கலாம். தவாலயே நம்ம பண்ணிக்கலாம். actually தவா என்ன பண்றது 20 minutes maximum ஆகும். Okay, so 20 minutes கொஞ்சம் பொறுமையா இத பண்ணிட்டு and இது எத்தனை நாளுக்கு அப்படியே வச்சுக்கலாம் அத? 3-4 days வச்சுக்கலாம். 3-4 days freezerல போட்டு வச்சுக்கலாம். இல்லையா? 3-4 days ஒரு shelf life இருக்குமா? Yes. ஏன்னா actually வந்து இதுல வேற ஒண்ணுமே பவுடர் கூட எதுவுமே சேர்க்கல. actually அத வந்து ஹெர்ப்ஸ் போட்டுருக்கேன். சோ ஆலிவ் ஆயில்ல grill பண்ணிருக்கேன். சோ சால்ட் அவ்வளவுதான். ஆனா ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட பண்ணலாம் இல்ல? கண்டிப்பா. இது एक्चुअली grilled chicken ரெடியா இருந்துச்சுனா வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 5 minutes வந்து நம்ம ரெடி பண்றது டைம் அது एक्चुअली வந்து. சோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி grilled chicken ஒரு 4 or 5 breast pieces ரெடியா பண்ணிட்டாங்கன்னா they can do this recipe and also the lettuce salad recipe இல்லையா? இந்த மாதிரி வேரியஸ் ரெசிபி பண்ணி மார்னிங் ஒன்னு ஈவினிங் ஒன்னு பண்ணாக்க ஒரு 2 நாளுக்குள்ள முடிஞ்சிடும். 3 நாளுக்குள்ள வேண்டாம். அது குக்கிங் ஐ மீன் குக் பண்ணிட்டு இந்த வர்க் பண்றாங்க வீட்ல ஐ மீன் விமென்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? விமென் வர்க்கிங் விமென் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி லைஃபா இருக்கும். செஃப் ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லான கண்டிப்பா. செஃப் இப்போ நம்ம வந்து பிகினிங்ல இப்ப grilled chicken சாப் பண்ணி போட்டுருக்கோம், உப்பு போட்டுருக்கீங்க, தென் வெங்காயம் தக்காளி இல்லையா? அண்ட் இப்போ வந்து பாப்படி சாட் வந்து பாப்படி வந்து நொறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சாட் பவுடர், green chilli, if I'm not wrong chef, green chilies are the one which has complete vitamins இல்லைங்களா? actually sometime வந்து ஸ்பைசி green chilli ஒரு விதத்துல நல்லது இருக்கு. green chilli வந்து complete spicy complete what nutrient அந்த மாதிரி விட it's very good to hasten the metabolic rate. அதாவது காரம் சாப்பிட்டா வந்து இந்த பச்சை மிளகாவை அப்படியே கூட சாப்பிட்டாக்க மெட்டபாலிக் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா there are lot of items on that. Okay. So chef என்னமா பண்ணிட்டீங்க நீங்க? இல்ல அதான் வேற என்ன. சோ நீங்க உங்க பேச்சை நான் கேட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். சோ இதோட வந்து அடிஷனலா அந்த ஸ்வீட் சட்னி ஆட் பண்ணி ஸ்வீட் சட்னி and mint சட்னி. ஆமா. இந்த mint சட்னி வல்ல இருக்கும் மர்மம் என்னன்னு உங்களுக்கு சொல்லுங்க. வீட்ல நாங்க பண்ணா இந்த மாதிரி வரது இல்ல. சொன்னதுமே மர்மம்னு சொல்லிட்டீங்க. அதை எப்படி நான் சொல்றது? பாத்தீங்களா? ஸ்பெஷாலிட்டி இல்ல சொல்றதே வந்து மர்மம்னு சொல்லிட்டீங்க. மர்மத்தை சீக்ரெட் என்னன்னு சொல்லுங்க. एक्चुअली அந்த கொரியாண்டர் தேவையான பொருள் வந்து வேற ஒண்ணும் கிடையாது. கொரியாண்டர் and mint leaves, raw mango actually சேர்ப்போம். raw mango இதுல வந்து curd சேர்ப்போம். ஓகே. சாட் பவுடர், cream வராது. curd வந்து சாட் பவுடர் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போடுவோம். ஓகே ஓகே. எல்லாமே இது வந்து தண்ணியாவும் இருக்கு, at the same time ஒரு பாடியும் இருக்கு அதுக்கு. அந்த பேஸ்ட் வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சுக்கிறோம்.
ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. ஓகேங்களா? ஓகே, இது மேல அப்படியே வச்சிடுறீங்க. ஆமா, செய்யறதே கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம். சோ ஈவன் இப்போ இது வந்து ஈவன் பாப்படியும் உடைச்சிருக்கேன். உடைச்சிடலாம் இல்லையா? அதான் பாப்படியும் உடைச்சு போட்டிருக்கேன். ஸோ அதோட சாப்பிட்றப்ப அந்த கிரன்ச்சி அந்த 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 கடக்கு இருக்கும். ஆமா, சட்பட்டாக். நம்ம சோ இப்போ இந்த ரெண்டு லிக்விட்ஸ் வந்து இந்த மிக்சர்ல வந்துருச்சு. ஆமா, இல்லையா? இந்த இதுல கொண்டு வந்துட்டேன். ஸோ Thank you so much, chef. Okay. It's all for me. Oh my god. ஆனா இது சாட் இப்படி தான் சாப்பிடணும். அப்படியே எடுத்து அப்படியே வாயில போட்டுறணும். குட், நோ? வெரி குட். ஏன்னா ஆக்சுவலி நம்ம கான்செப்டே வந்து அந்த பொட்டேட்டோக்கு போல தான் நம்ம சிக்கன் கொண்டு வந்தோம். ஸோ நார்மலி வந்து பொட்டேட்டோ ஆலு இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு தான் அந்த கிரில் சிக்கனை கொண்டு வந்தேன். ஸோ நேர்ல ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரெசிபி. ஐம் ஷூர் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ ஷெஃப் சொன்ன மாதிரி வந்து உருளைக்கிழங்கோட வாட் எவர் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க இல்லையா உருளைக்கிழங்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கிரில்டு சிக்கனை போட்டிங்கன்னா இந்த பாப்படி சாட்டே வந்து ரொம்ப ஹெல்தி வெர்ஷனாக ஆயிடுது. ஸோ ரொம்ப நன்றி ஷெஃப். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.